டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த எக்ஸாமினேஷனை 11 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து எழுதினாங்க. நம்ம இந்த வீடியோவில் சேஃபஸ்ட் ஜோன், அதாவது பணி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குரூப் 4 பணிக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கு டெலிகிராம் லிங்கே கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு கூட மறக்காம நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12 2025 அன்னைக்கு நடந்தது. கிட்டத்தட்ட 11.4 லட்சம் நபர்கள் இந்த தேர்வை வந்து எழுதினாங்க. 3935 வேகன்சிஸ் வந்து இந்த பணிக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க குரூப் 4 பணிக்கு. இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களும் வந்து நடத்திட்டு வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்து ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியிடம் இந்த தேர்வை வந்து தேர்வு முடிவுகளை வந்து நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மறு தேர்வும் வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நம்ம இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறித்த விவரங்களை டீட்டெயில்டாக, அதாவது சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கிற அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃபஸ்ட் ஜோன் 2025க்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 145லிருந்து 155 கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் அது ஒரு சேஃபஸ்ட் ஜோனாக மார்க்காக வந்து இருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளுடைய விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்தது. அதனால் கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சிஸ் கண்டிப்பாக வந்து அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. கிட்டத்தட்ட 6000லேருந்து 8000 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு வந்து நியூஸில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கான அந்த சேஃபஸ்ட் ஜோன் மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 145லேருந்து 155 கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் கண்டிப்பாக வந்து பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. மேலும் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.